முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்கவுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதி. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அமைச்சரவையிலிருந்து விஜயதாசவை நீக்க கோரிக்கை. இலங்கை ஆளப்போகும் அமெரிக்காவின் பெண் ஆளுநர் உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. முள்ளிவாய்க்கால் போர் உண்மையை மூடிமறைக்கும் சரத் வீரசேகர சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. பாராளுமன்றம் கலைப்பு சபாநாயகர் வெளியிட்ட தகவல். அரசாங்கத்தின் பயணம் சரியில்லை, தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும், மஹிந்த தெரிவிப்பு. நினைவேந்தல் செயற்பாடுகளில் இருந்து தமிழ் மக்களை விலக வைப்பதற்கு முழுவீச்சில் செயற்படும் அரசு, யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் முல்லைத்தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை நாட்டில் அவர் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 18ஆம் திகதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் அவர் பங்கேற்க உள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடத்திலான ஏற்பாடுகள் யாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை சர்வதேச ஊடகவியலாளர்களும் அங்கு வருகை தந்து கண்காணிப்புகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இலங்கை புலனாய்வாளர்களின் கண்காணிப்பும் தீவிரமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடன் வழங்கிய நாடுகள், இலங்கை அரசாங்கம் என்பன சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2033ஆம் ஆண்டு வரையில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் திருப்தி கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சி இந்த உடன்படிக்கையை திருத்தமாக கூறியுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி திருத்தம் செய்ய போவதில்லை என கூறியுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் உயிரிழந்த அனைத்து உறவுகளையும் நினைத்து அமைதியான முறையில் பிரார்த்தனை செய்யுமாறு அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆர் திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் இறந்தவர்களுக்கான இறுதி கடன்களோ அவர்களுக்கான சமய வழிபாடுகளோ நிறைவேற்ற முடியாத துயரத்தோடு உறவுகளை இழந்தவர்கள் வேதனையுறும் நிலையில் மனிதாபிமான பிரார்த்தனையை அனைவரும் செய்ய வேண்டியது தார்மீக கடமையாகும். எனவே அனைத்து மக்களும் வேறுபாடின்றி ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். உருக்கமான வழிபாட்டை யாரும் குழப்பாதீர்கள். வழிபாட்டு நாளை அரசியல் விடயமாக கொள்ளாமல் அனைவரும் அமைதியாக பிரார்த்திக்க வேண்டும். சைவ மக்கள் பிதர்களை நினைத்து வழிபாடு செய்யும் மரபுக்கமைய ஆலயங்களில் மோட்ச அர்ச்சனைகளை செய்து வழிபாடு செய்யுங்கள். உலகில் எவருக்கும் இத்தகைய அவலங்கள் ஏற்படக்கூடாது என அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போமாக என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. இதன் காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவு பதிவாகி வருவதுடன் மண் சரிவு ஏற்படும் வீதிகளின் ஊடான போக்குவரத்து பாதிக்கப்படும் நிலையும் காணப்படுகிறது. இந்த நிலையில் பதுளை, கண்டி, கேகாலை, களுத்துறை, குருநாகல், நுவரேலியா, மாத்தளை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றுமாறு அமைச்சர்கள் சிலரும் மற்றும் மொட்டுக்கட்சி உறுப்பினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கோரிக்கையானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கு எதிரணி அரசியலுக்கு தலைமைத்துவம் வழங்கும் வகையிலும் செயற்படுவதாலேயே விஜயதாஸ் தொடர்பில் மேற்கண்டவாறு தீர்மானம் எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு ரணில் சாதகமான பதில் வழங்காததுடன் தன்னை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே ரொசான் ரணசிங்க செயற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அரசியல் லாபம் பெற ரொசான் ரணசிங்க முற்பட்டதாகவும் அதேபோல் விஜயதாசவையும் நீக்கினால் அவரும் பிரசாரம் தேடலாம், எனவே நேரம் வரும்போது உரிய முடிவை எடுக்கலாம் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் நலன் கருதியே ஆய்வு கப்பல்கள் இலங்கையை வருவதற்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்படுவதாக பிவித்ருஹேல உரிமையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
தூய கெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வரும் ஆராய்ச்சி கப்பல்களை தடை செய்வது அமெரிக்காவின் அவசியம் என்று வருங்கால தூதுவர் கூறுகிறார். இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள எலிசபெத் ஹோஸ்ட் வெளிவிவகாரங்களுக்கான செனட் குழுவில் தனது நிலைப்பாட்டை அங்கீகரிப்பதற்காக முன்னிலையாகிய போது செனட்டர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில்களை வழங்கிய இணையதளத்தில் அவற்றை காணலாம். எலிசபெத்தின் அறிக்கையின்படி இலங்கை என்ற சுதந்திர நாட்டில் அமெரிக்காவை பிரதித்துவப்படுத்தும் தூதுவராக அவர் இலங்கைக்கு வரவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை இலங்கை என்ற கொலனியை ஆள பெண் ஆளுநர் வருவது போல் உள்ளது. எனவே எலிசபெத் ஹோஸ்ட் உடனடியாக ஆளுமை அல்லாதவராக அல்லது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத தூதராக நியமிக்கப்பட வேண்டுமென் ஏன் அப்படி சொல்கின்றோம்? அமெரிக்காவினுடைய நலன் கருதி ஒரு வருடத்துக்கு ஆய்வுக் கப்பல்கள் இலங்கைக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டது. ஆய்வுக் கப்பல்கள் தொடர்பில் இலங்கை நடந்து கொண்ட விதம் அந்த கதையை உறுதிப்படுத்துகிறது. சீனாவின் சிங்சாங் 3 என்ற ஆய்வுக் கப்பல் இலங்கைக்கு வர அனுமதிக்கப்பட்டதுடன் அமெரிக்காவின் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து ஆய்வுக் கப்பல்களும் ஒரு வருட காலத்துக்கு இலங்கைக்குள் வர தடை விதிக்கப்பட்டு சீன கப்பலுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி மறைமுகமாக நீக்கப்பட்டது. ஆனால் தடை நடைமுறையில் இருக்கும் போதே அமெரிக்க ஆராய்ச்சி கப்பலும் ஜெர்மனியின் ஆராய்ச்சி கப்பலும் கொழும்பு துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டன. கப்பல்கள் பொருட்களை பெறுவதற்காகவே துறைமுகத்துக்குள் நுழைந்ததாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. ஆனால் சீன கப்பலுக்கு பொருட்களை பெறக்கூட அனுமதிக்கப்படவில்லை. அமெரிக்காவுக்கு விரோதமான நாடுகளுக்கு இந்த தடை பொருந்தினாலும் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் இந்த தடை பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது என தெரிவித்துள்ளார். 2009 முள்ளிவாய்க்கால் போரில் 7221 பேர் கொல்லப்பட்டதாக பொய்யான தரவை பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வெளியிட்டதுடன் போர்க்குற்ற ஆதாரங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பதிவு செய்துள்ளார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இறுதிப் போர் நடைபெற்ற வேளை கிளிநொச்சி மாவட்ட முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்களின் பதிவில் 5,50,000 மக்களின் குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது. போர் முடிந்த போது இராணுவத்தால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 3,75,000 பேர். மீதி மக்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் போரில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். யுத்தம் முடிந்த பின்னர் பல தரப்புகள் வேறுபட்ட எண்ணிக்கையில் கொல்லப்பட்ட மக்களின் தொகையை வெளியிட்டன. உதாரணமாக ஐநாவின் தருஸ்மன் அறிக்கை 40,000 பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது. எனவே சரத் வீரசேகர பொய்யான தரவுகளை கூறி இறுதிப் போரில் இனப்படுகொலை நடைபெறவில்லை, அப்போரில் மிக குறைவான விடுதலை புலிகள் உட்பட 7,000 பேர் கொல்லப்பட்டதாக பொய் பித்தலாட்டம் போடுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக உடற்கல்வித்துறையின் 12வது அணியில் டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்கள் தமக்கான பணி நியமனங்களை பெற்றுத் தருமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சரின் யாழ்ப்பாண அலுவலகத்துக்கு நேற்று சென்றிருந்த குறித்த கற்கை நெறியாளர்கள் தமது எதிர்பார்ப்புகள் தொடர்பில் அமைச்சருக்கு தெளிவுபடுத்தி கலந்துரையாடினர். இதன்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் உடற்கல்வித்துறையில் ஒவ்வொரு துறைசார் விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தற்பொழுது யாழ் மாவட்டத்தில் பல பாடசாலைகளில் உடற்கல்வித்துறை துரிதமாக வளர்ச்சியடைந்துள்ள நிலையிலும் அதற்கான ஆசிரியர் மற்றும் பயிற்சியாளர்கள் போதியளவு இன்மை காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த வெற்றிடங்களுக்கு தமக்கான நியமனங்களை பெற்றுத் தருவதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். குறித்த கற்கையாளர்களின் கோரிக்கை தொடர்பில் அவதானம் செலுத்திய அமைச்சர் வரும் வாரம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி வருகை தரவுள்ள நிலையில் அவ்விடயம் குறித்து அவரிடம் நேரில் பிரஸ்தாபிப்பதற்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறியிருந்ததுடன் நிரந்தர நியமனங்கள் கிடைக்கும் வரை பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளது மாணவர்களின் விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டுக்கு தன்னார்வ ரீதியில் பங்களிப்பு செய்து உங்கள் திறமையுடன் மாணவர்களின் ஆற்றலையும் மேம்படுத்திக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றம் கலைக்கப்படும் என வெளியாகும் தகவல்கள் அடிப்படையற்றவை என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நாடு நல்லதொரு நிலையை அடைந்ததன் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொதுத் தேர்தல் நடாத்தப்படும் என அவர் அறிவித்துள்ளார். கொழும்பில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முதலில் பாராளுமன்ற தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா இடம்பெறும் என்ற குழப்பம் அரசியல் கட்சிகள் உட்பட பொதுமக்களுக்கும் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசியலமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தப்பட வேண்டும் எனவும் ஆனால் பாராளுமன்றத்தை கலைப்பதன் ஊடாக பொது தேர்தலை நடாத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாகவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பசுல் ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுனவும் முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை என ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொது தேர்தலை நடாத்துமாறு எதிர்க்கட்சியில் சிலர் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் பொது தேர்தலை நடாத்துவதற்கு இன்னும் காலம் இருக்கின்றது.
அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். அதனால் ஜனாதிபதி தேர்தலை ஆரம்பமாக நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரம் வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஜனாதிபதி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அடுத்த வாரம் பாராளுமன்றம் கூடும் போது நிதி தொடர்பான புதிய சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதிக்க இருக்கிறது. அத்துடன் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள், சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவிகளை பெற்றுக்கொள்ளல் போன்ற வேலை திட்டங்கள் இந்த வருடத்துக்குள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் பாராளுமன்றத்தை கலைத்து இந்த நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்க முடியாது. அதனால் எதிர்க்கட்சியோ அல்லது வேறு யாரும் தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கம் நிவாரணமாக வழங்கிய அரிசியை உட்கொண்ட கோழிகள் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த வேலை திட்டத்தை குழப்புவதற்காக யாராவது குறித்த அரிசியுடன் வேறு உணவுப் பொருட்களை கோழிகளுக்கு கொடுத்து அவற்றை இறக்க செய்துள்ளதாக என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதனால் இது தொடர்பான விசாரணை நடத்தி அதன் உண்மைத்தன்மையை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி நினைவேந்தல் செயற்பாடுகளில் இருந்து தமிழ் மக்களை விலக வைப்பதற்கு அரசு முழுவீச்சில் செயற்பட்டு வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஊடக மற்றும் வெகுஜன தொடர்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட ஈழப்போரின் போது இலங்கை இராணுவத்தினால் பாதிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களை நினைவேந்தி தமது உறவுகளை அஞ்சலிக்கும் நிகழ்வாக முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பெங்கும் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை போலீசார், இராணுவம் உள்ளிட்ட பகடைக்காய்களினால் மக்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்டு நினைவு கூறும் உரிமைகள் மறுக்கப்படும் வன்செயல்கள் அரங்கேறி வருகின்றமையை மாணவர் சமூகமாக கூர்ந்து நோக்குகின்றோம். அண்மையில் திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பரிமாறி போரில் இனப்படுகொலைக்கு உள்ளானவர்களை நினைவு கூர்ந்த மக்கள் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டமை மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்கிய பொதுமக்கள் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இருப்பு என்பது ஆழ்புலம் மற்றும் குடிசன ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ள நிலையில் நினைவேந்தர்களுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் படைத்தரப்புகளினால் கண்காணிப்புகள் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதோடு அவற்றினை தடுக்கும் செயற்பாடுகள் தீவிரத்தன்மையுடன் ஈடுபடப்படுகின்றமை அண்மை காலங்களில் நோக்கக்கூடியதாக உள்ளது. ஈழப்போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல்கள் ஏதும் வழங்கப்படாத ஒரு நிலையில் போரின் வடுக்களில் இருந்தும் அதன் கொடூர முகத்தில் இருந்தும் விடுபடுவதற்கான உளவியல் ஆற்றுப்படுத்தலுக்கான மாற்றாக நினைவேந்தல் நிகழ்வுகள் அமைந்துள்ளன. தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் அண்மை காலங்களில் நினைவேந்தலுடன் தொடர்புடைய நிகழ்வுகளை தடுத்தல் மற்றும் முன்னெடுப்பவர்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் சம்பவங்கள் யாவும் தொடர்ந்து போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சமூகத்தினுடைய செயற்பாடுகளை பாதிக்கும் எனவும் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதையும் இங்கு சுட்டி காட்டுவதோடு இலங்கை அரசின் இதுபோன்ற செயல்கள் யாவும் அனைத்துலக சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமவாயங்கள் பிரகடனங்களை மீறுவதோடு இலங்கை நீதி கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்துவித உள்ளக பொறிமுறைகளும் நம்பகமற்றவை என்பதை தொடர்ந்தும் நிரூபிக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக நாட்டுக்காக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க தயங்கப் போவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் தெரிவித்துள்ளார். தாம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட போதிலும் தனது சுதந்திரத்தையும் கட்சியையும் இந்த அரசாங்கத்துக்கு காட்டிக் கொடுக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் உள்ளிட்ட வரவிருக்கும் அரசியல் நடவடிக்கை குறித்து கட்சிக்குள் வலுவான விவாதங்கள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் உட்பட எந்தவொரு தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வளங்களை விற்பனை செய்தல் உள்ளிட்ட அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான கட்சிகளும் இதே கருத்தை கொண்டிருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அரசாங்க உரிமை உள்ளதால் எந்த நேரத்திலும் அரசாங்கத்துக்கு தனது கருத்தை தெரிவிக்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் இருந்து விலகுவீர்களா என்ற ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி நாட்டுக்காக எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க தயார் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.